ஓ, என்ன ஹைட் வேணா நம்ம செட் பண்ணிக்கலாம். செம்மங்க. இந்த இதனால காற்றே அடிக்காது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது லாங் டிஸ்டன்ஸ் டூர் பண்ணும்போது வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் புல்லட்லலாம் வந்து ஒரு 70 வரையும் போனாவே மொத்த உடம்பும் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிங்கிள் சிலிண்டர்னால வைப்ரேஷன் இருக்கும். மல்டிபிள் சிலிண்டர் போகும்போது வைப்ரேஷன் யூஸ்வலாக கம்மியாக இருக்கும். யூஸ்வலாக கார்லலாம் 4 சிலிண்டர் இருக்கும், ஓரளவுக்கு ஒரு 1500cc. இதில் வந்து 6 சிலிண்டர் இருக்கும். ஒரு காரை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓ, ஸோ அது வந்து ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாகவும் இருக்கும் அண்டு பிக்கப்புமே நல்லா இருக்கும். ஸோ அந்த டார்க் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோன்னே வந்துட்டு ஸ்பீக்கர்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. எல்லாமே இருக்கா? அதெல்லாம் வந்து ஸோ இப்போ காரில் வந்து என்னென்ன ஃபீச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்புறம் லைட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அடாப்டிவ் லைட்ஸு, சஸ்பென்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் லைட்ஸு வித் அடாப்டிவ் லைட்ஸ். ரோடு எப்படி எப்படிலாம் வளையுதோ அந்த பக்கம்லாம் லைட் டேர்ன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் மியூசிக் சிஸ்டமும் இருக்குது. ஒரு 130 140 வரையுமே மியூசிக் சிஸ்டம் நல்லா கேட்கும். கண்ணாடி வந்து எவ்வளோ ஸ்பீட் போனாலும் வைப்ரேட் ஆகாது. அண்ட் இங்கே வந்து ஃபோனுக்குன்னு வந்து இதில் ஃபோனுக்கு கூலர் இருக்குது. ஃபோன் சார்ஜ் போட்டு உள்ளே வச்சிட்டோன்னா ஃபோன் ஹீட் ஆகாது. ஸோ ஃபோனும் சிஸ்டமும் கனெக்ட் ஆகிடும். ஃபோனில் இருக்கிற மேக்ஸிமம் கால் பண்ணுறதும் இதுலேருந்தே கால் பண்ணிக்கலாம், பாட்டும் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோ கார்ப்ளே உள்ள இருக்கிற மாதிரி இதில் வந்துட்டு எல்லாமே இருக்குது. இதில் நேவிகேஷனும் இருக்குது, ஃபோனில் என்ன சார்ஜ் இருக்குது, கால் வருதா இல்லையா, டயல் லிஸ்ட் பண்ணுறது எல்லாம் இதில். அதாவது ஒரு காரோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குமோ அது மாதிரியே இதுலேயே இருக்குது. சூப்பருங்க. இப்போ காரில் வந்து ஒரு 2 சூட் கேஸ் வைப்போம். ஸோ இது வந்து 2 டிட்டாச்சபிள் சூட். டிட்டாச்சபிள் அது மட்டும் மண்டா போதும், அப்படியே கையில் இருக்குது. என்னங்க அது அசால்ட்டாக கழட்டிட்டீங்க? மேக்ஸிமம் இந்த லக்கேஜ் தான் நம்ம 2 சூட் கேஸ் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, அது இதுலேயே வந்துடும். அந்த கீ பாத்தீங்கன்னா ஒரு காரோட கீ மாதிரியே இருக்கு. இதுலயே சென்ட்ரல் லாக்கும் இருக்கு. சென்ட்ரல் லாக். சென்ட்ரல் லாக் ஆயிடும். சோ இது ஓபன் ஆகாது. சூப்பருங்க, சூப்பர். சோ இப்போ நம்ம வேணும்னா அதெல்லாம் வச்சுக்கலாம், வேணும்னா டச் பண்ணிக்கலாம். சோ இப்போ அடுத்ததா வந்து பைக்னு வாங்குறப்ப வந்து டேங்க் கெபாசிட்டி இது 400 கிலோமீட்டர்ஸ். யூசுவலா லாங் டிஸ்டன்ஸ் டூர் பண்ணும்போது எவ்ரி 200 கிலோமீட்டருக்கு ஸ்டாப் பண்ணி பெட்ரோல் போட்டுட்டே இருக்கணும். 400 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து பெட்ரோல் போட்டால் போதும். அப் டு 27 லிட்டர் வந்து இதோட கெபாசிட்டி இருக்கு. மைலேஜ் எப்படியும் கம்மியா தான் தரும் இல்லையா? மைலேஜ் ஹைவே வந்து ஒரு 16-17 வரையும் வரும். பரவாயில்லையே. ஸ்லோவா ஓட்டினா 20 கூட வரும். பட் 80 to 100 வந்து ஈஸியா அதுல ஓட்ட முடியும். அதாவது சில வண்டிலாம் 80 கிலோ ஓட்டதுக்கே முடியாதுன்னு இருக்கும். இது வந்து ஸ்லோவாகவும் ஓட்டலாம், ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டலாம். ஏன்னா இந்த என்ஜின் டியூனிங்கே வந்து ஸ்லோவாகவும் ஓட்ட முடியுன்ற மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து செயின் கிடையாது, ஷாஃப்ட் இருக்கும். இப்போ லாரியிலலாம் கீழே ஒரு ஷாஃப்ட் சுத்தும் இல்லையா, அது மாதிரி ஷாஃப்ட் இருக்கும். செயின்னா அடிக்கடி 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் செயின் ஸ்ப்ரே அடிக்கும். ஆமா, செயின் ஸ்ப்ரே அடிக்கும். இது அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஒரு வாரம் ஃபுல்லா இப்போ அஜித்லாம் இந்த வண்டி தான் எடுத்துட்டு போறாரு. இப்போ ப்ராப்பர் ரோட்ஸ்லாம் இருக்குன்னா ஜிடியில் எடுத்துட்டு போவாரு. இதுல கொஞ்சம் ரோடு முன்ன பின்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அட்வென்ச்சர் பைக்ஸ். இது வந்து 300 சிசியில் இருக்க அட்வென்ச்சர் பைக். அவர் வந்து 1200 சிசியில் ஒரு அட்வென்ச்சர் பைக் வச்சிருக்காரு. ஸோ அதில் டூர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே செயின் ஸ்ப்ரே, மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. இப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இதுக்கு வந்துட்டு நான் மெயின்டெனன்ஸ்க்கே அதிகமாக செலவு பண்றேன் அப்படின்னு. ஸோ சர்வீஸ்க்குலாம் எவ்வளோ செலவு பண்றீங்க? நம்மளுக்கு அந்த அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டி இருக்கா? இது ஏதாவது ஒரு பார்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதா? கன்சியூமபிள்ஸ்லாம் ஈஸியாக கிடைச்சிரும். பட் பெரிய பார்ட் போயிருக்கு அப்படின்னா 1 month 2 month வெயிட் பண்ணும். எல்லாமே ஜெர்மன்ல இருந்து வந்தாதான் உண்டு. அது கொஞ்சம் மட்டும் தான் அது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். சோ இப்போ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி இல்ல, அது எவ்வளவு ஆகுது? கண்டிப்பா ஒரு 30-40,000 வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கும். அதாவது சர்வீஸ், வெறும் சர்வீஸ் காஸ்ட் மட்டும். சோ நீங்க ஆல்ரெடி டோல் டயர்லாம் வந்து சீக்கிரமா வந்து இதா டயர் வந்து 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாத்தணும். ஒரு 40 ல இருந்து 60,000 ரூபீஸ் வரையும் வரும். சோ இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு வந்து ரிவர்ஸ் கியர் கூட இருக்கு. ஓ, வண்டியை தள்ளுறதெல்லாம் கஷ்டம். ரிவர்ஸ் கியர் போட்டு தான் வண்டியை. இதோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? அரௌண்ட் 400 kg இருக்கும். வா, 400 கிலோ. ரொம்ப ஹெவி. எடுத்தோடனே டக்குன்னு இந்த வண்டி எடுத்து ஓட்டவும் முடியாது. ஒரு பிகினர் வெஹிக்கிளும் கிடையாது. கண்டிப்பா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இந்த வண்டி ஓட்ட முடியாது.